மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் நிறைய பேருக்கு இருக்கு. பொதுவா தைராய்டு ப்ராப்ளம் அப்படின்னா அதிகமா குறிவைத்து தாக்கக்கூடியது பெண்களைத்தான். ஸோ அந்த காலத்துல இருந்தே முன்னாடியில இருந்தே பார்த்தோம்னா கடந்த ஒரு 10 வருடங்களாக அதிகமாக இந்த தைராய்டு பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வருது. எப்படி பெண்களுக்கு அதிகமாகிட்டே இருக்கோ அதே அளவுக்கு ஆண்களுக்கு அதிகமாகுதுன்னு சொல்லலாம். ஆனா இந்த ரேஷியோ இப்ப 10 பெண்களுக்கு தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா அதுல 4 ஆண்களுக்கு தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா இந்த தைராய்டுங்க எனக்கு ஹைப்போதைராய்டிசம் அப்படின்ற ஒரு பிரச்சனை தான் பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கு. அதுலயும் முக்கியமா பார்த்தோம்னா இப்போ கடந்த ஒரு 2 வருஷமாக நானும் பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு என்னன்னா தைராய்டு கிளாண்ட்ல ஒரு வீக்கம், ஸ்வெல்லிங் ஏற்படுறத நம்ம பார்க்கிறோம். தைராய்டு கிளாண்ட் ஸ்வெல்லிங், நொடியூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ தைராய்டு கிளாண்ட்ல வீக்கம் ஏற்பட்டு அது தைராய்டோட ரைட் சைட்லயோ லெஃப்ட் சைட்லயோ ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு நொடியூல் ஃபார்ம் ஆகுது. இந்த தைராய்டு நொடியூல் அப்படின்னு சொல்றது தைராய்டோட நம்மளுக்கு ரைட் சைட் லோப்லயோ லெஃப்ட் சைட் லோப்லயோ நமக்கு ஏற்படுது. இது ஏற்படுறதுக்கு தைராய்டு கிளாண்ட்ல இந்த மாதிரி வீக்கம், நொடியூல்ஸ் ஏற்படுறதுக்கு, சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி வீக்கம் ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லலாம், ரேடியேஷன் ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம். ஸோ நிறைய இப்ப நம்ம ரேடியேஷனுக்கு தான் உள்ளாகிட்டு இருக்கோம். ஸோ பிறந்த குழந்தையில இருந்து நம்ம எல்லாருமே ரேடியேஷன்ல இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்கோம். ஸோ ரேடியேஷன் ஒரு காரணமா இருக்கலாம். அடுத்ததாக உணவு முறை. ஸோ உணவு முறைகள்ல பார்த்தோம்னா அவுட் சைட் ஃபுட், நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய சாப்பிட்றவங்க. ஸோ இதுவுமே நம்ம பார்க்கக்கூடிய நிறைய நபர்கள் வேற ஆப்ஷன் இல்லைங்க, நான் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இங்க கிடைக்கிறது எல்லாமே ஃப்ரோசன் டயட் தான். அப்போ நாங்க ரெடி டு ஈட் மாதிரியான ஃபுட்ஸ் தான் நம்ம சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்னோட ஜாப் இப்படிதான். ஸோ 6 மாசம் இப்படி ஒர்க் பண்ணனா எனக்கு 6 months லீவ் இருக்கும். இந்த மாதிரிதான் என் லைஃப் போயிட்டு இருக்குன்னு சொல்றவங்களும் இந்த மாதிரி அதிகமான நமக்கு தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அது எண்டோகிரைன் சிஸ்டம், அதுல முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா தைராய்டு. ஸோ இது பாதிப்பு ஏற்பட்டு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. உதாரணமா இன்றைக்கு காலகட்டத்துல பெண்களுக்கு இந்த தைராய்டு கிளாண்ட் ஸ்வெல்லிங், தைராய்டு கிளாண்ட்ல ஏற்படக்கூடிய வீக்கம் அப்படின்னு சொல்றது எங்க இருக்கக்கூடிய, அதாவது டீனேஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கோ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் பிரெக்னன்சி டைம்ல எனக்கு தைராய்டு கிளாண்ட்ல வீக்கம் வந்துச்சுங்க, இது அப்படியே வளர்ந்துகிட்டே வருது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ கழுத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு வீக்கம் தென்படலாம், இல்ல முன்கழுத்து பகுதியில வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ நமக்கு வீக்கம் தென்படலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்துல தைராய்டுக்கான சிகிச்சை முறைகள் ரொம்ப கவனமாக நம்ம மேற்கொள்ளணும். இது சரி செய்ய முடியுமா? இதுல சில வகைகள் இருக்கு. சாலிட்டரி, அதுல முக்கியமா இந்த சாலிட்டரி, அந்த சாலிட் சிஸ்ட் தான் நிறைய பேருக்கு காணப்படுது. ஸோ ஒரு சிலருக்கு தொடும்போது ரொம்ப லேசா சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கும், சிலருக்கு ரொம்ப கல்லு மாதிரி இருக்கும், சிலருக்கு தொடும்போதே கொஞ்சம் வலிக்கிட்டு போற மாதிரி மூவபிளா இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நமக்கு தைராய்டு கிளாண்ட்ல பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ இதனால என்ன ஆகும்னா இதுல 2 கேட்டகரியா சொல்லலாம். தைராய்டு கிளாண்ட்ல இந்த மாதிரி ஸ்வெல்லிங் வருது, நொடியூல்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா ஹார்மோன்ல டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். T3, T4, TSH. ஸோ இதுல மாற்றங்கள் மெயினா T3, T4 லெவல் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதுல மாற்றங்கள் ஏற்படலாம், கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கும். ஆனா இன்னும் ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னு பார்த்தோம்னா தைராய்டு ஹார்மோன் லெவல் நார்மலா இருந்தாலும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த கிளாண்ட்ஸ்ல அதிகமான ஒரு ஸ்வெல்லிங் தென்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல என்ன செய்யலாம், இதை எப்படி குணப்படுத்தலாம்? ஸோ நிறைய பேர் FNAC டெஸ்ட் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்திருப்போம். ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் இருக்கும் பட்சத்திலும் நம்ம எப்படி இதை கம்ப்ளீட்டா நம்ம சரி செய்ய முடியும், ஸோ முழுவதுமாக இதை குணப்படுத்துவதற்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு உணவு முறை ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பேருக்கு நான் சொன்ன ஒரு விஷயம் அதை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போதோ ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போதோ நமக்கு அது நல்ல குறைஞ்சி வர்றத நம்ம பாக்குறோம். சரி, இதற்கு நம்ம பேசிக்கா என்ன பண்ணலாம்னா முக்கியமாக உணவுல இது 2த்தையும் சேர்த்தே ஆகணும். ஒண்ணு மஞ்சள், இன்னொன்னு தனியா. இது 2ம் சேர்த்து சாப்பிட சாப்பிட நமக்கு என்ன ஆகும்னா தொண்டை பகுதியில இருக்கக்கூடிய வீக்கம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும்.
மஞ்சள் எப்படிங்க சேர்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பச்சை மஞ்சள் பயன்படுத்தும் பொழுது தைராய்டு ஹார்மோனுக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த பச்சை மஞ்சள் எப்படின்னா ஒரு 2 துண்டு அளவுக்கு எடுத்து தினம்தோறும் இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சி இதை தேங்காய் பால்ல கலந்து குடிச்சிட்டு வரணும். ஸோ ரொம்ப சிம்பிளான ரெமெடி, எஃபெக்டிவான ஒரு ரெமெடின்னு சொல்லலாம். தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு பச்சை மஞ்சள் எடுத்து நல்லா அரைச்சிக்கணும். பேஸ்ட் மாதிரி அரைச்சி 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். அந்த பேஸ்ட் அப்படியே தேங்காய் பால்ல கலந்து, இதுல வேற எதுவுமே சேர்க்க வேண்டாம். இனிப்புக்கு நான் தேன் சேர்க்கிறேன், சர்க்கரை சேர்க்கிறேன், நாட்டு சர்க்கரை எதுவுமே வேண்டாம். தேங்காய் பாலும் மஞ்சள் கிழங்கு நமக்கு பச்சையா கிடைக்கும். ஸோ அதை அரைத்து நம்ம தேங்காய் பாலோட சாப்பிடும் போது நல்ல பலன் கிடைக்கும். இது ஆண்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் பெண்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணலாம். அடுத்து முக்கியமாக இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு முக்கியமான ஒரு மருந்து. இதை வெந்நீர்ல கலந்து குடிச்சாலே போதும் தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு. ஸோ தைராய்டுனால ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குழந்தையின்மை பிரச்சனையோ, உடல் பருமன் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூரணத்தை வெந்நீர்ல கலந்து குடிச்சாலே தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு கண்ட்ரோலுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, எந்த மாதிரியான விஷயங்கள் இதுல மூலிகைகள் நம்ம சேர்த்து இந்த சூரணத்தை பயன்படுத்த போறோம் தெரிஞ்சுக்கலாம். முதல் மூலிகை அப்படின்னு சொல்றது தண்ணீர் விட்டான் கிழங்கு. இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு நம்ம எப்படி பயன்படுத்த போறோம்? இது பொடியாகவே கிடைக்கும். சதாவரி பொடி அப்படின்னு கேட்டீங்கன்னாவே நமக்கு கிடைச்சிரும். ஸோ இது 100 கிராம் அளவுக்கு சதாவரி பொடி எடுத்துக்கணும். அடுத்தது மறக்காம சுக்கு பொடி. சதாவரி பொடி 100 கிராம் அப்படின்னா சுக்கு பொடி 20 கிராம் தேவை. அடுத்ததாக ஏலக்காய் பொடி 20 கிராம், கருஞ்சீரகம் பொடி 20 கிராம், சிற்றரத்தை பொடி 5 கிராம். இந்த ரேஷியோல கலந்து இந்த பொடிகளை எடுத்து வச்சுக்கோங்க. வெரி வெரி எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 15-20 நாட்கள் இந்த மருந்தை நம்ம தொடர்ந்து சாப்பிடும் பொழுதே நல்ல ஒரு மாற்றம் தெரியும். இது நிறைய பேர் பயத்திலே இருப்பாங்க. இது இந்த வீக்கம் கேன்சரா மாறிடுமா? 10 முறைக்கு மேலேயே என்கிட்ட கேட்பாங்க, மேம் வீக்கம் இருக்கு, இது கேன்சர் ஆயிடுமா? வீக்கம் இருக்கு, இது கேன்சர் ஆயிடுமா இன் ஃபியூச்சர்ல? ஸோ நீங்க ஒன்ஸ் நமக்கு இந்த தைராய்டு கிளாண்ட்ல ஸ்வெல்லிங் இருக்கு, நொடியூல்ஸ் இருக்குன்னா அது சாதாரணமான ஒரு வீக்கம் தானே தவிர இது கேன்சராக மாற வாய்ப்பு கிடையாது. ஒரு சிலருக்கு எங்கேயோ ஒருத்தருக்கு அப்படி மாறலாம். அதுவும் நீங்க சேஃப் சைடு, அதாவது சித்த மருந்துகள் எடுக்கும்போது அந்த மாதிரி மாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ரொம்ப சிம்பிளா இந்த தேங்காய் பால் மஞ்சளும் சாப்பிட்டுட்டு இந்த பொடியை வெந்நீர்ல கலந்து 2 வேளை 5 கிராம் அளவுக்கு சாப்பிடலாம். இதனால வேறு என்ன பலன்கள் உடல்ல கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல் குறைய ஆரம்பிக்கும், உடல் எடையும் குறைந்து தைராய்டு பிரச்சனையும் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். இதை தாண்டி வேறு பிரச்சனைகள் இருந்தால் அதற்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனை செஞ்சுட்டு மருந்துகள் எடுக்கலாம். பேசிக்கா தைராய்டுக்கு ஒரு நல்ல பலன் தரக்கூடிய ஒரு சிகிச்சை முறையை தான் இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.